நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது தான் நிலைத்திருக்கிற வாழ்க்கை. யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்கள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ரட்சிக்கப்பட்டதை குறித்தே மேன்மையாக நாம் பேசிக்கொள்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரட்சிப்பை குறித்தே நாம் மேன்மையாக நாம் பேசிக்கொள்கிறோம். எதற்காக நாம் ரட்சிக்கப்படுகிறோம்? ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்யக்கூடியவர்களாக நாம் இல்லாமல் நான் வெறுமனமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டால் பிரயோஜனம் இல்லை.